கொழும்பு மாநகர சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கடும் சிக்கல். ரம்புடி பேருந்து விபத்துக்கான காரணம் வெளியாகிய பின்னணி. மிக பெரும் அணு ஆயுத மோதலை தடுத்து நிறுத்திய அமெரிக்கா. பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடரும், மோடி கடும் எச்சரிக்கை. இனவாதத்தை தூண்டும் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை தேவை, ரவிகரன் எம்பி கோரிக்கை. மின்சார கட்டணம் குறித்து தேசிய மக்கள் சக்தி கூறியது மிக பெரும் பொய். நள்ளிரவு வேளை மற்றுமொரு பேருந்து விபத்து, பலர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில். மீண்டும் தொடங்கும் ஐபிஎல் போட்டிகள், வெளியான புதிய அறிவிப்பு. கொழும்பு மாநகர சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொழும்பு மாநகர சபையில் 13 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறித்த 13 ஆசனங்களும் பட்டியல் ஆசனங்கள் என்பதன் காரணமாக அவற்றுக்கு ஆட்களை பெயரிடுவதில் அக்கட்சி பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக சாகல ரத்நாயக்க தலைமையில் பல் சுற்று பேச்சுவார்த்தைகள் நடாத்த பட்டுள்ள போதிலும் இதுவரை இறுதி உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. கொத்மெலி ரம்போடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவையே காரணம் என நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என விசாரணையில் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் விபத்துக்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் உடல்களை கொத்மெலி வைத்தியசாலையிலிருந்து நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சர்வதேசத்தின் முக்கிய இரு நாடுகளுக்கு இடையில் இடம்பெற இருந்த மிக பெரும் அணு ஆயுத மோதலை தடுத்து நிறுத்தியுள்ளோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து கூறுகையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் ஒரு அணு ஆயுத மோதலை நிறுத்தியுள்ளோம். அது ஒரு மோசமான அணு ஆயுத போராக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரின் பணிக்காகவும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த எனது நிர்வாகம் உதவியது. இதன் விளைவாக நிலம், வான் மற்றும் கடல் வழியாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டன. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தலைமைகள் அசைக்க முடியாதவை, சக்தி வாய்ந்தவை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி பொய்யுரைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் ஊழல் மோசடிகள் மற்றும் வீண் விரியத்தை குறைப்பதன் மூலம் 30% அளவில் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த உறுதிமொழி பொய்யானது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் செலவை விடவும் கட்டண தொகை குறைவாக காணப்படுவதால் நட்டம் ஏற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்சார உற்பத்திக்கான செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதனை போட்டித்தன்மை அதிகரிப்பு ஊடாக மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொத்மெலி ரம்பட கேரண்டியல பகுதியில் அரச பேருந்து 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி 21 பேர் உயிரிழந்த துயரம் முன்னர் மற்றொரு பேருந்து விபத்து தொடர்பில் தகவல் வெளியாகி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதன்படி வெசாக் யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு அலதேனிய யடிகலக பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
குருந்தூர் மலை அடிவாரத்தில் தமது பூர்வீக விவசாய நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் கடந்த 10/5/2025 அன்று தமிழ் விவசாயிகள் மூவர் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்ட போது தொல்லியல் பகுதிக்குள் பண்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். பௌத்த பிக்குகள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலே போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த நிலங்கள் முழுவதும் தமிழ் மக்களின் நிலங்கள் என குறிப்பிட்டுள்ள பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொல்லியல் பகுதிக்குள் குறித்த விவசாயிகளால் பண்படுத்தல் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் கூட அது தொடர்பில் தொல்லியல் திணைக்களமே முறைப்பாடு செய்திருக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் பௌத்த பிக்குகள் முறைப்பாடு செய்பவர்களானால் தொல்லியல் திணைக்களம் பௌத்த பிக்குகள் அது கூடாரமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நகர்வு குறித்து இந்திய மக்களுக்கு அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கை. இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது. பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளுக்கும் உதவி செய்பவர்களும் எங்களை பொறுத்தவரை ஒன்றுதான். தாக்குதல் நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்பதில் முக்கிய பங்காற்றின. இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது. போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடரும். நம்மை பொறுத்தவரை ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே முக்கியம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த கருத்துக்கு பாகிஸ்தானிடமிருந்து எந்த பதில் கருத்துக்களும் இதுவரையில் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை மற்றும் மொனரகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு சற்று அதிகரிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றத்தை அடுத்து காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வெளியிட்ட அறிவிப்பில் டாடா IPL 2025 தொடரை மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மே 17 முதல் மொத்தம் 17 போட்டிகள் 6 இடங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 2 ஞாயிறுகளில் இரட்டை போட்டிகளும் இடம்பெறவுள்ளன.